உறவுகளே அன்பு வணக்கம். நான் வீடியோவாக போட்டுட்ருப்பேன் இனிமேல். உறவுகளே, நியாயமாக நீங்கள் பாருங்கள், தெருவிளக்கு, பொது வழிச்சாலையில் தெருவிளக்கு கோரிக்கை மனு நம்ம கோரிக்கை கொடுத்துட்ருக்கோம். தெருவிளக்கு போட்டு தரலை, போன ஆட்சியிலையும் போட்டு தரலை, தற்போதைய ஆட்சியிலையும் போட்டு தரலை. மண் சாலையாக இருக்குது. யோவான் சாலை, பாலப்பழம் பேரூராட்சி, கன்னியாகுமரி மாவட்டம். மண் சாலையாக இருக்குது, அதை சாலை அமைத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை மனு, அதுவும் கண்டுக்கிடவே இல்லை. உறவுகளே, நம்ம இதே தமிழ்நாடு அரசு தான் கண்டம் விட்டு கண்டம் பழைய வீட்டிலேருந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து புதிய வீடு கட்டுமான பணிக்கு தண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லி 19,000 சில்லற ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. இதே தமிழ்நாடு அரசு ஈபியிலேருந்து மின்சார வாரியம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கோரிக்கைகள் எதுவாக இருக்குது பாருங்கள். ஒரு பாதையாக இருக்கட்டும், தெருவிளக்காக இருக்கட்டும், இந்த கோரிக்கைகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. அதுபோல் அரசு மதுபான கடை திணிச்சு வச்சுருக்கு. அரசு மதுபான கடையை சில நடைமுறைப்படுத்திட்டுருக்கு. பொது வழி சாலைகளில் மது அருந்துறாங்க, குப்பை கொட்டுறாங்க. அதுக்கும் பதாகை வச்சோம், காவல்துறையிட்ட அணுகுமுறை பண்ணுறோம், பஞ்சாயத்தில் சொல்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதே கதி தான் தற்போதும் சில நடைமுறையில் தான் இருக்குது. அப்போ பாருங்கள், அரசியல் எது நன்மையான விஷயங்கள் ஏதாவது செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. நான் பாலப்பழம் பேரூராட்சி உறவுகளே, எப்போது நன்மை நடக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அன்பு வணக்கம்.